சத்குரு ஸ்ரீ தியாகராஜ பரபிரம்மணே நமஹ. இசை உலகிலே மிக புகழ் அடைந்த மகான், இசை கர்நாடக இசையிலே பல ஆயிர பாடல்கள் படைத்த ஸ்ரீ தியாகராஜ சுவாமி. வெள்ளம் போல பொங்கிப்பாயும் பக்தி கொண்ட வாக்கியக்காரர் நம் தியாகராஜ சுவாமி அவர்கள் மாபெரும் தூய்மையுள்ள தம்பதிகளான சீதம்மா ராமபிரம்மம் என்றவர்களுக்கு புதல்வனாக இருந்தார். ஆனால் சரித்திரத்திலே பார்த்தா பல பெயர்களில் வித்தியாசம் இருக்கலாம். அம்மாவின் பெயர் சாந்தம்மா என்று கூட சில பேர் சொல்வார்கள். பட் நான் சீதம்மா என்ற ஒரு பெயர் தான் பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் பாடியிருக்கிறார், சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாகு தண்டே சீதம்மா மாயம்மா என்று பாடியிருக்கிறார் என்று. இது உண்மையா அவர் அன்னையினுடைய பேர் சீதம்மாவை இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நம்பிய இஷ்ட தெய்வங்கள் சீதாராமர் தான். அவர் பிறந்ததும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு தான் என்ற ஒரு முறையிலே ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதனால அது எந்த பெயரா இருந்தாலும் அவர் நம்பியது போல் அவர் சீதாராமரின் புதல்வர் என்றே நாம் கருதலாம். பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே வைபோகமே வைபோகமே. தியாகபிரம்மம் எவ்வளவோ கிருத்திகளை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம சுச்சுவேஷன்ல டியூன் போடுற மாதிரி அவர் ஒரு பாட்டை பண்ணியிருக்காரு. அப்போ தியாகபிரம்மத்தை பற்றி நம்ம சொல்லணும்னாக்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்போ அவருடைய பிரதர் இவர் சரியானபடி எப்போ பார்த்தாலும் தம்புராங்க கையை வச்சுருந்து உஞ்சூர்த்தி போயிட்டு இருக்காங்கன்னா குடும்பத்தையே கவனிக்க மாட்டேங்கிறார். அது இதுன்னு சொல்லிட்டு ஜப்பேஷன் பேர் அவருடைய சகோதரர். அவர் என்ன பண்ணார், நான் என்னப்பா இந்த மாதிரி பண்றேன், மகாராஜா பாடுறதை கூப்பிடுறாரு தஞ்சாவூருக்கு, நீ என்ன வரமாட்டேங்கிற, அங்க அவர்கிட்ட பாடினாலும் உன்னுடைய இசை புறமைக்கு நிறைய அள்ளி கொட்டிடுவாரு, வரமாட்டேங்கிறியே கூட, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு உஞ்சூர்த்தி இருந்து எப்ப பார்த்தாலும் ராமனை பிரார்த்தனை பண்ணிட்டார். இது பொறுக்க முடியாம ஒரு நாளைக்கு இவருடைய பூஜா விக்கிரகங்களை பூரா தூக்கி காவேரியில் இவருக்கு தெரியாம தூக்கி போட்டார். போட்ட உடனே அது தெரிஞ்ச உடனே துடிச்சு போயிட்டார். ஆமா, ஏன்னா அவருக்கு எல்லாமே இந்த உலகமே ராமன் தான், அதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருந்தவர் இல்லையா பண்ணார். அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன். அப்போ காவேரியில் இறங்கி ஓடுறார். எங்க போட்டிருக்கான்னு அவருக்கு தெரியும், எங்கேயோ காவேரி தூக்கி போடுறார். சரி, காவேரியில் இறங்கி அதனுடைய ஆழத்தை பார்க்கவில்லை. எவ்வளவு ஆழம் இருக்கிறது காவேரியில் இருக்கும். சின்ன குழந்தை மாதிரி ஆடார். அழும்போது கூட வார்த்தைகளால் சொல்லி அழவில்லை. தியாகபிரம்மம் ஒரு பாடலால் தேடுகிறார், ஒரு பாடலை சொல்லி. அந்த பாடல் பார்க்க போனா நீங்க கேட்ட கீர்த்தனை தான். ஹரிகாம்பூதியில ஹரிநேனந்து வெத குதிரா, ஹரிநே நந்து வெத குதிரா கேள்விப்பட்டு அந்த பாட்டு. ஹரிநே நந்து சுச்சுவேஷன் அங்க அவர் தான் மியூசிக் டைரக்டர். நான் எப்ப பார்த்தேன் தியாகபிரம்மத்தை இது மாதிரி ஒரு 100 பாட்டு சொல்லி காட்டலாம் அவர் பண்ணது. இந்த சுச்சுவேஷன் தன் மனசுல ஐயோ தேக்க எங்க எங்க போயிட்டாப்பா என்ன சமாச்சாரம் தேடி கண்டுபிடிச்சு அப்படியே அலறார் பாட்டுல. பார்த்து திடீர்னு அவருக்கு அந்த பாக்கியம் இருந்தது, கையில் அந்த விக்கிரகம் கிடைச்சு போச்சு. இந்த விக்கிரகம் கிடைச்ச உடனே அப்படி எடுத்தாரு. எடுத்த உடனே ஒரு பாட்டு இருக்க, கண்ணு கொள்டி ஸ்ரீராமோ நீரே. என்ன பாரு, விலகரி ராகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அற்புதமான ஒரு மனசுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது அந்த இடத்துல பாடுவானே தியாகபிரம்மம். ஆக எந்த நிலையிலும் இசையை சட்டத்தோட பண்ணியிருக்க, சட்டத்தோட சாஸ்திரத்தோட. இந்த ராகம் இந்த நேரத்தில் இந்த ராகத்தை, இந்த சம்பவத்தில் இந்த ராகத்தை இணைக்கலாம்
அப்படிப்பட்ட மாகியக்காரர் மகான் அவர் ஒருத்தர். பொருத்தம் வடமொழியில் சொல்ல சொன்னா ஒரு ஔச்சித்யம் என்று சொல்லுவார்கள். அதை தியாகராஜ சுவாமி ரொம்ப அழகா அதை கையாண்டிருக்கிறார். எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நீலாம்பரி ராகத்திலே அவர் அமைத்த மீட்டு அற்புதமானது என்று கூறலாம். உய்யாலலுகவையா ஸ்ரீராமா உய்யாலலுகவையா. அது அந்த ஊஞ்சல் மாதிரியே அப்படி வரும். அதுல ஒரு கொஞ்சம் ராக ஆலாபனை விட வச்சிருக்கிறாரு. இன்னும் அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஊஞ்சல் எப்படி நாம் ஆட்டுகிறோமோ இந்த ராகம் கூட அப்படி நம் இதயங்களை ஆட்டுகிறது. இது பிரத்யேகமாக நம் தியாகராஜ சுவாமி அவர்கள் படைத்த ஒரு தனிச்சிறப்பு என்று நாங்கள் கூறலாம். திரவியத்துக்கே போலாம் வாங்க. இந்த காவேரியில தண்ணி எப்படி ஓடிட்டு பாருங்க. இதே மாதிரிதான் வருஷா வருஷம் இசையும் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப பாருங்க, இதுதான் நம்ம தியாக பிரம்மத்தினுடைய ஆசிரமம், சமாதி. இங்க என்ன அழகா வேத விற்பனர்களும் அவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அதுவுமே சங்கீத வித்தியார்த்திகளுக்கும் வித்வான்களுக்கும் இந்த தரிசனம் இருக்கே சாதாரணம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். அரே அப்பா, என்ன தங்க விக்கிரகம், எவ்வளவு அழகா நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இத அவ்வளவு சாஸ்திரோக்தமா அழகா எவ்வளவு பிரமாதமா வேதங்கள்லாம் சொல்லி சாஸ்திரங்களை சொல்லி கீர்த்தனைகளை பாடி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன அழகா பாடுறாங்க பாருங்க. பஞ்சரத்ன கீர்த்தனையே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாடும்போது நம்ம அப்படியே இந்த சங்கீத உலகத்துக்கே நம்ம நன்றி சொல்லக்கூடிய அளவுல அந்த பிரம்மம் நமக்கு எவ்வளவோ பெரிய ஒரு சொத்தை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு. அவங்க தரிசனம் பண்றதுனால நமக்கு எவ்வளவு அனுகிரகம் கிடைக்கிறது தெரியுமா. இந்த இசை வெள்ளத்தை ரசிக்கிறதுக்காக மக்கள் வெள்ளம் அங்க கூடியிருக்காங்க. அடே அப்பா, இப்போ அவருடைய சந்நிதியில நம்ம இருக்கோம். சந்நிதின்னு சொன்ன உடனே அவர் பண்ண ஒரு கீர்த்தனை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை பத்தி சொல்ல போறேன். எந்த பாடல் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு நிச்சயமா. நிதி சால சுகமா அப்படின்னாரு. நிதி எங்க சொல்றார்? கல்யாணி ராகத்தை தேர்ந்தெடுத்துருக்கார். நிதி சா, அந்த நிதிக்கு ஒரு பொருள் கொடுத்தார் பெரிய இடமா. நிதி சால சுகமா, அந்த சுகத்தை கீழே கொண்டு வந்தார். ராமுனி சந்நிதி சே ராம், ராமுனி சந்நிதின்னு போற இடம் இருக்கே, மேல போயிட்டார். உன் நிதியை விட ராமனுடைய சந்நிதி இருக்கே அதுதான் உசந்தது. ராமுனி சந்நிதி சேவ சுகமா. அங்க ஒரு கமகம் கூட அந்த கல்யாணியில. என்னடா சொல்றீங்க, இதுல உள்ள சுகமா அதுல இருக்கு, அங்க போய் கை கட்டி என்ன பாட சொல்றீங்களே? கிடையாது. நிதி சால சுக, அது ஒரு கர்வம் கூட இருக்கு அந்த டியூன்ல பார்க்க போறான். நிதி சால சுகமா, நிதி சாலக சுகமா, ராமுனி சந்நிதி சேயவ சுகமா, நிஜமுக பல்குமனசா நிதி சாலக சுகமா, ददिनवनीतक्षी रमूलुरुचो दाशरथि ध्यान भजन सुदारसमु रुचो निधिच अलग सुकमा, तमसम मनु गंगा स्नानमु सुकमा, कर्दम दुर्विषय कूप स्नानमु सुकमा, ममता बंधन युत
नरस्तुति सुकामा सुमति त्यागराजुनि कीर्तन सुखमानिति चालग सुखमा உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.